ஹரி ஓம் மகாகாளி. சென்ற பதிவில் நம்ம சண்முக கவச்சத்தை தினமும் பாராயணம் பண்ண வேண்டிய அவசியத்தை பத்தி பார்த்தோம். பாம்பன் சாமிகள் இன்னொரு ஸ்லோகம் ஈட்டிருக்காங்க. அது பேரு குமாரஸ்தவம். குமார அப்படின்னா முருகன், ஸ்தவம்னா புகழ்ச்சி, முருகனை குறித்து சொல்லக்கூடிய மந்திரம். சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மந்திரத்தை சண்முக கவச்சம் பாராயணம் பண்றதுக்கு முன்னாடி இதை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணா முருகப்பெருமான் வள்ளி தேவியானோட பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாங்க அப்படின்னு வாக்கு தந்து அருளியிருக்காங்க. 1918 சுவாமிகள் தீவிர வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டாங்க. அப்பதான் இந்த மந்திரத்தை எழுதி அதை பாராயணம் பண்ணி சுகம் பெற்றாங்க. இந்த பாட்டுல என்னன்னா மொத்தம் 44 அடிகள் தான். இது மணிப்பிரவாள நடையில் எழுதப்பட்டிருக்கிறது. மணிப்பிரவாள நடை அப்படின்னா தமிழும் சமஸ்கிருதமும் கலந்த மொழி. இந்த பாட்டு தினம் பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பாட்டா நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுல ஏன்னா சுவாமிகள் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா நவநிதி பதையே நமோ நமக, சுபநிதி பதையே நமோ நமக அப்படின்னு நவநிதிகள், அதாவது சங்கநிதி, பதுமநிதி, இந்த மாதிரி நவநிதிகள் இந்த இகழ் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் அதிபதியான முருகனை சுவாமிகள் வேண்டாங்க. அதே மாதிரி மறுமைக்கு தேவையான சகல செல்வங்களையும் தருமாறு அவற்றின் அதிபதியான முருகனை சுவாமிகள் வேண்ட மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11வது அடியில நடசிவ பதையே நமோ நமகன்னு சிவனை குறித்து சுவாமிகள் சொல்றாங்க. அடுத்தது 16வது அடிக புகழ்மணி பதையே நமோ நமக அப்படின்னு அருணகிரி நாரதரை குறித்து வருகிறது. அப்புறம் 20வது அடியில பாத்தீங்கன்னா ஓம் குஞ்சரி பதையே நமோ நமக. நமக்கெல்லாம் தெரியும் தேவயானைக்கு பேரு தேவ குஞ்சரி, இந்திரன் மகளாகிய தேவயானை, அவங்களை குறித்து வருது. அதே மாதிரி 21வது அடியில ஓம் வள்ளி பதியே நமோ நமக அப்படின்னு வள்ளி பிராட்டியை பத்தி வருகிறது. வள்ளி பிராட்டியை கும்பிட்டா இந்த வாழ்க்கைக்கு தேவையான சகல செல்வங்களும் கிடைக்கும். நம்ம குழந்தைகளை வள்ளி பிராட்டி காத்து அருள்வாள். அப்புறம் பாத்தீங்கன்னா 23வது அடியில அஸ்திரபதையே நமோ நமன்னு வருது. அதாவது வேலின் தலைவனாகிய முருகனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சுவாமிகள் சொல்றாங்க. வேலை குறித்து வருகிறது. அடுத்தது 30வது அடியில மயூரபதியே நமோ நமக, அதாவது மயிலின் தலைவனாகிய முருகனுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி மயிலையும் குறித்து வருகிறது. நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா சிவனை பார்த்தோம், அருணகிரிநாதரை பார்த்தோம், அப்புறம் வள்ளி தேவியானை, வேல், மயில், இவ்வளவும், அப்புறம் நவநிதி, சுபநிதி, இவ்வளவையும் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் சுவாமிகள் வேத பதையே நமோ நமக, புராண பதையே நமோ நமகன்னு வேதங்களையும் புராணங்களையும் முறையே 32, 33 அடிகள்ல முருகப்பெருமான் அவற்றின் தலைவராக இருக்கிறார். எனவே அவரை நோக்கி வேண்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 37, 38, 39 அடியில ஓம் அகார பதியே நமோ நமக, ஓம் உகார பதியே நமோ நமக, ஓம் மகார பதியே நமோ நமக அப்படின்னு இந்த 3 அடிகளின் 3 வார்த்தைகளின் தலைவனாகிய முருகன், ஆ ஊ மா 2 சேர்ந்தா ஓம், ஓம்காரத்தின் தலைவனாகிய முருகனை குறித்து முருகப்பெருமானை குறித்து வேண்டுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 42வது அடியில சகல ஐஸ்வர்யங்களையும் வேண்டி ஓம் பூதிபதியே நமோ நமக அப்படிங்கிறாங்க. அதாவது சகல ஐஸ்வர்யங்களையும் சுவாமிகள் முருகப்பெருமான் வேண்டுறாங்க. இந்த ஸ்லோகத்துல இல்லாத ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இது கந்த புராணத்தின் சுருக்கம். நினைச்சு பாருங்க, கந்த புராணம் எவ்வளவு பெரியது, அதை பாராயணம்னா எவ்வளவு நேரம் ஆகும். இந்த பாட்டு மொத்தம் 44 சிறிய அடிகளை கொண்டது. அதிகபட்சம் 1.5 to 2 நிமிடம் தான் ஆகும். இதை பாராயணம் பண்ணி பயன்பெறுமாறு உங்களை வேண்டுகிறேன். ஹரி ஓம் மகாகாளி.